ஹாய் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் சிக்கன் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு காந்த்ராஜ் லெமன் அப்படின்னு ஒரு லெமன் வச்சு ஒரு சூப்பர் லெமன் சிக்கன் தான் வந்து செய்ய போறேன். என்னடா இது காந்த்ராஜ் லெமன் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? எஸ், இந்த காந்த்ராஜ் வெரைட்டி ஆஃப் லெமன் தான் வந்து எல்லா லெமனுக்கு கிங் ஆஃப் லெமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பர்டிகுலரா வந்து தாய் குசின்ல வந்து கஃபீர் லைம் லீஃப் யூஸ் பண்ணி நம்ம சமைப்போம் இல்லைங்களா? நான் கூட வந்து வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. தாய் ஃபுட்ஸ் தாய் குசின் வந்து போட்டிருக்கேன். அந்த கஃபீர் லைம் லீஃப் வந்து இந்த காந்த்ராஜ் லெமன் ட்ரீல இருந்து தான் வந்து வந்தது. ஸோ வந்து நல்ல ஃப்ளேவராக சூப்பராக வந்து இருக்கும். நம்ம ஊரில் வந்து இந்த காந்த்ராஜ் லெமன் வந்து கிடைக்காது. நான் வந்து கல்கட்டா போயிருந்தப்போ அங்கேருந்து வந்து இந்த லெமன் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த காந்த்ராஜ் லெமன் வச்சு சிக்கன் வந்து மோஸ்ட்லி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து செய்வாங்க. சூப்பர் ஹிட் ரெசிபி, எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ரெசிபி. அந்த வெஸ்ட் பெங்கால் ரெசிபி வந்து இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து காந்த்ராஜ் லெமன். ஒரு பேக்ல வந்து 2 லெமன் வந்து வரும். இங்க பாருங்க, லெமன் காந்த்ராஜ். கட் பண்ணிடலாமா? ஒரு பேக்ல வந்து இந்த மாதிரி 2 லெமன் வந்து வந்திருக்கு. இந்த லெமனோட சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இதை வந்து இந்த காந்த்ராஜ் லெமனை வந்து கிங் ஆஃப் லெமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த லெமன்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து ரெசிபி வந்து செஞ்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு காந்த்ராஜ் சிக்கன் செய்யறதுக்கு 1 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திடலாம். நான் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே எடுத்திருக்கேன். 1 kg சிக்கன், ஸோ கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்திருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து நான் தயிர் வந்து சேர்த்திக்கிறேன். தயிர் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன், 3, 4, 5 பெரிய ஸ்பூன், 5 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த காந்த்ராஜ் லெமனோட ஜஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேன். ஜஸ்ட் இந்த தோலை மட்டும் லைட்டா துருவுனா அது பேர் தான் வந்து லெமனோட ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒயிட் லேயர் வந்து இருக்கும். அந்த ஒயிட் லேயர் வந்து நம்ம துருவக்கூடாது, கசப்படிக்கும். ஜஸ்ட் லைட்டா இந்த காந்த்ராஜ் லெமனோட ஜஸ்ட், நிறையவும் வேணாம், ஒரு கொஞ்சமா வந்து நான் சேர்த்திக்கிறேன். அந்த ஃப்ளேவருக்காக இது வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து இவ்வளோ ஜஸ்ட் வந்து சேர்த்திடுறேன். அதிகமாக வேணாம், கசப்படிக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து ஜஸ்ட் வந்து சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காந்த்ராஜ் லெமன் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து இந்த லெமன் வந்து அந்த பேக்ல இருந்து எடுக்கும்போது செம்ம ஸ்மெல்லு. இந்த கஃபீர் லைம் லீஃப், நான் நிறைய தாய் ஃபுட் வந்து குக் பண்ணியிருக்கேன். அந்த கஃபீர் லைம் லீஃப் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்க, உள்ள கட் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கு. சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிங்கிஷ் கலர்ல வந்து இருக்கு. சீட்ஸ் வந்து நம்ம நார்மல் லெமனுக்கு வந்து ஒயிட்ல இருக்கும், இதுல வந்து கொஞ்சம் பிங்கிஷா இருக்கு. காந்த்ராஜ் லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சிடலாம். செம்ம ஹார்டா இருக்கு. நிறைய லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க வேணாம், கொஞ்சமா அந்த ஃப்ளேவருக்காக வந்து ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துனா போதும். ஸோ நான் இதுல வந்து சிக்கன், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், காந்த்ராஜ் லெமனோட ஜஸ்ட் அண்ட் தென் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்தியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கை வச்சு எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த லெமனோட ஜஸ்ட் அந்த ஜூஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கை வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சால்ட் வந்து சேர்க்கல. நான் வந்து சிக்கன் வந்து நம்ம தாளிக்கும் போதே வந்து நான் சால்ட் வந்து சேர்த்திடுவேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கன் வந்து 20 மினிட்ஸ் நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து தாளிச்சிடலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு நான் இங்க வந்து என்னென்ன வச்சிருக்கேன்னா, இந்த ஸ்டார், இது பட்டை, லவங்கம், ஒரு 3 ஏலக்காய், சின்ன சின்ன ஏலக்காய், அப்புறம் மிளகு, பெப்பர் முழுசா வந்து அப்படியே வந்து வச்சிருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே முழுசாவா வந்து நம்ம எல்லாமே வந்து இன்னைக்கு போட போறோம். நெக்ஸ்ட் கடாயில நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து
நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்திடலாம். ஆனியன்ஸ் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓவர் ப்ரௌனிஷா வேணாம், லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து சேர்த்திடலாம். மேரினேட் பண்ணியிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்திட்டேன். முன்னாடி வந்து நம்ம வந்து சால்ட் வந்து போடல. ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த சிக்கன் தேவையான அளவு சால்ட் வந்து உப்பு வந்து சேர்த்திடுறேன். எல்லாமே வந்து சேர்த்தியாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம சவுத்தை விட்டு வெளியில போனாவே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த சைடு அவங்க எல்லாமே வந்து வெஸ்ட் நார்த்து அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுட்ல வந்து தயிர் வந்து சேர்த்தி வந்து சமைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து செம்ம ஈஸியா இருக்கும், நிறைய மசாலாவும் இருக்காது. ஸோ வந்து பர்டிகுலரா நான்வெஜ்ஜுக்கு வந்து தயிர் இல்லாம வந்து சமைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து செம்ம ஈஸி, எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வந்து சேர்த்தியாச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். இங்க நான் வந்து புல்லட் சில்லி வந்து வச்சிருக்கேன். இந்த பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் சில்லி பேர் வந்து புல்லட் சில்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வை பிகாஸ் இந்த சில்லி வந்து சைஸ் வந்து செம்ம பெருசா இருக்கும், எவ்வளோ குண்டா பெருசா இருக்கு பாருங்க. அதனாலதான் இதுக்கு வந்து புல்லட் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சில்லி வந்து செம்ம காரமாகவும் இருக்கும். ஸோ இந்த சில்லி வந்து ஒரு 3 சில்லி வந்து நம்ம சேர்த்திடலாம். சில்லி வந்து காம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த சில்லி வந்து லைட்டா இந்த மாதிரி கீறிட்டு அப்படியே வந்து சேர்த்திடலாம். ஸோ 3 சில்லி வந்து சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு இந்த சில்லி தான் வந்து ஃபுல்லா வந்து காரம் கொடுக்கும். நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே வந்து சேர்க்கல, ஃபுல் ஹோல் பெப்பர் சேர்த்திருக்கோம். அண்ட் தென் 3 புல்லட் சில்லி வந்து சேர்த்திருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் ஆஃப் காந்த்ராஜ் லெமன் வந்து அப்படியே வந்து சேர்த்திடுறேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து ரவுண்டா வந்து தின் ஸ்லைஸா கட் பண்ணி 2 ஸ்லைஸ் ஆஃப் காந்த்ராஜ் லெமன் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வந்து சேர்த்தியாச்சு. நான் இன்னும் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கல. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் வந்து பாயில் ஆகிறதுக்கு குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்திடலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்திடுறேன். இது வந்து நல்லா குக் ஆகி செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரட்டும், அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். சிக்கன் வந்து நல்லா செமி ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்தாச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட கஃபீர் லைம் லீஃப் இருந்தால் அதையும் வந்து சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு செமி ட்ரை கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுருக்கேன். இன்னுமே உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்காக நான் இன்னைக்கு ஒரு செராமிக் பிளேட் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த காந்த்ராஜ் சிக்கன் வந்து இதில் சேர்த்திடலாம். சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து சேர்த்தியாச்சு. மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்திடலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ப்ரெசன்டேஷனுக்காக. எல்லோ லெமன் சிக்கன் அண்டு க்ரீன் கொரியாண்டர், எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் காந்த்ராஜ் லெமன் வந்து இப்படி வச்சிடலாம். டெக்கரேஷனுக்கு பிளேட்டிங் ப்ரெசன்டேஷன் சரிங்களா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சிக்கன் வந்து பிளேட் பண்ணி கெஸ்ட் யாராச்சும் வராங்க அப்படின்னா வந்து டைனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி வச்சா பார்க்கவே வந்து டெம்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் இந்த மாதிரி சிக்கனில் வந்து கை வைப்பாங்க, சாப்பிட செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த காந்த்ராஜ் லெமன் வந்து கிடைக்கலன்னா நம்மளோட நார்மல் லெமனில் கூட வந்து நம்ம சேம் ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லெமன் சிக்கன் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.